தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக இளைஞர் கூட்டம், அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டு மதிமயங்கிய கூட்டம் பின்னாலே போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்தின் மார்க்க அறிஞர்கள் சபை வழியாக தமிழக முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளிலும் பிரபலமான நடிகர்களின் பின்புலத்தை நோக்கி போய் உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், தலைமைத்துவத்திற்கான தகுதி அங்கே தெரியவில்லை. பொது வாழ்க்கையில் தூய்மை இருப்பதாகவும் தெரியவில்லை. சொந்த வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள், நாம் அதையெல்லாம் பேசப் போவதும் இல்லை. அது ஒரு வகையில் நமக்கு தேவையும் இல்லை. இதற்கு முன்னுண்டான எந்த அரசியல் அனுபவமும் இல்லை. பேசுகிற பேச்சுக்களிலும் எந்த பக்குவமும் இல்லை. வருங்காலத்தில் ஒருவேளை அதிகார மையங்களுக்கு வருகிற போது என்ன செய்யலாம் என்கிற தொலைநோக்கு, தூர நோக்கு பார்வையும் அம்சங்களும் திட்டங்களும் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்பதை தமிழ்நாடு உலமாக்கல் சபையெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த விஷயத்தை ஆழமாய் நாம் யோசிக்கிற போது முதல்ல ஒரு செய்தி, நம்ம அந்த சினிமாங்கிறதுனால இப்ப பேச வரல, ஒரு சினிமா நடிகர் அதனால ஓட்டு போட அப்படிலாம் பேச வரல. பொதுவா சினிமாவுக்கு ஒரு கருத்து உண்டு. நாங்கள் பல நூறு முறை சொல்லி இருக்கிறோம். உலமாக்கள் அத்தனை பேருக்கும் சினிமா குறித்த ஒரு செய்தி உண்டு. இதுல நாங்கள் மறுபரிசீலனைக்கோ மறு ஆய்வுக்கோ போக வேண்டிய தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அடித்து உரத்து சொல்லுகிறோம், சினிமா எந்த மனிதனின் வாழ்க்கையும் திருத்த சீர்திருத்தத்திற்கானது அல்ல. சினிமா அது வெறும் பொழுதுபோக்குக்கானது, அது வெறும் டைம் பாஸுக்கானது, அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் என்கிற நிலையில் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டிய சினிமா ஒருவனை திருத்தாது. ஆனால் சத்தியமாய் சினிமா நிறைய பேரை கெடுத்திருக்கிறது. யாரும் அந்த துறை சார்ந்தவர்களே இல்லை என்று சொல்ல முடியாது. சினிமாவின் உயர்ந்த விருதை பெற்ற ஆஸ்கார் விருது அகில உலகத்தில் சினிமாவுக்கான சிறந்த விருது. அந்த விருதை பெற்ற வில்லியம் குயின்கிற பெண்மணி, நம்முடைய வார்த்தை, சினிமா இஸ் a area of vulgarity, அசிங்கமான ஏரியா தான் சினிமா என்பது யார் சொல்றது தெரியுமா? நானும் நீங்களும் அல்ல, தெருவில் போறோம் வரவன் அல்ல, 10 அல்ல, சினிமா துறையில் உயரிய ஆஸ்கர் விருதை பெற்ற பெண்மணி சொல்லுவார். அதனால நம்ம சினிமாவை மாத்திரம் இப்ப காரணமா சொல்ல, அல்லது அவருடைய ஃபேமிலி லைஃப், அது இது சொந்த வாழ்க்கை, அதையெல்லாம் கூட இப்ப காரணமாக சொல்ல வேண்டாம், சொல்லவும் இல்லை, விட்டுறலாம். இது போன்ற சினிமா துறை சார்ந்த சமீபத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நடிகருக்கு பின்னாலே இன்றைக்கு இளைஞர்களினுடைய எழுச்சி நாம் கண்கூடாக இந்த நாட்டிலே பார்க்கிறோம். சமீபத்தில் தான் அரசியல் வருகை. வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த நடிகர், நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்களை தொடர்ந்து கவனித்து வருபவர்கள், தூரநோக்கர்கள் எல்லாம் வாக்களிக்க வேணாம்னு சொல்றதுக்கு, அந்த வரிசையில நாமும் சொல்லுவதற்கு ரெண்டு மிக முக்கியமான காரணம். ஒரு காரணம், தொடர்ந்து முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிற போங்க. இதை அவ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. உனக்கு என்ன அப்படி ஒரு காழ்ப்புணர்வு சிறுபான்மை சமுதாயத்தில்? குண்டு வைப்பவன் எல்லாம் தொப்பியும் தாடியும் போட்டிருக்கிறான் என்று மதவாதம் எழுதி கொடுத்த ஒன்றை அஜெண்டாவாக வைத்துக் கொண்டு படம் எடுப்பவன், சமீபத்தில் கசிய விடப்பட்ட படத்தின் காட்சிகளில் குண்டு வைக்கிற போதெல்லாம் பள்ளிவாசலில் வாங்கு சத்தம் சொல்வதை போல காட்டுவதற்கு உனக்கு என்ன துணிவு வேண்டும்? மனதில் என்ன வன்மம் வேண்டும்? இந்த அக்கிரமத்திற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு நபர் கூட துணை போய்விடக்கூடாது. நம்மை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பவனும் அந்த சித்தரிப்பதற்கு துணை போவனும் ஓட அடிக்கப்பட வேண்டும். இதில் முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக இருக்கிறது. அது எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின், இந்தியாவின், ஏன் உலகத்திலேயே சிறந்த ஸ்டாராக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தை பயங்கரவாதியாக சித்தரிப்பவனுக்கு ஓட அடித்து விரட்டுவதை தவிர வேறு பாடம் தரக்கூடாது.